கொடைக்கானல்ல 1 கோடி மரம் இருக்கலாம். ஒத்த மழை காத்து கூட என் அப்பன் தலை முடிய தொடணும்னா எங்களை கேட்டுதானும் தொடரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வட்டக்கானல் படத்தோட விமர்சனம். வட்டக்கானல், கொடைக்கானல் தெரியும், அது என்ன வட்டக்கானல்? ஆமாங்க, கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ஊர் தான் வட்டக்கானல். அந்த வட்டக்கானல் பொன் விளையிற பூமியா உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு ஊராக இருக்குது. நமக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுன்னா உண்மையாக தங்கம் கிடையாதுங்க. தங்கத்தை தாண்டி பணம் தர்ற ஒரு போதை காளான் அந்த ஊரில் தான் விளைவிக்கப்படுது. கொடைக்கானல்லாம் அந்த நாட்டு பூண்டு ரொம்ப ஃபேமஸ், மலைப்பூண்டு. இது வட்டக்கானல் வந்து இந்த போதை காளானுக்கு ரொம்ப ஃபேமஸாக மேஜிக் காளான் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இந்த மேஜிக் காளான் ஒரு கிலோவும் கோடிகளில் போகிற ஒரு பொருள். அதுவும் இன்றைக்கி வந்து கஞ்சாலாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கை உரங்களால் அந்த போதை, அந்த அவங்க எதிர்பார்க்குற அந்த டெம்டேஷன் கிடைக்கிறது இல்லை. உலகத்தில் வந்து 700 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 70 கோடி மக்களும் என்னமோ சொல்கிறாப்புல. டைரக்டர் ஓப்பனிங்கே இந்த கார்டு போடுறாரு, இந்த படத்தினுடைய இயக்குனர் பித்தாக் புகழேந்தி. அதில் 70 கோடி மக்கள் வந்து தினமும் போதையை வந்து ஏதோ ஒரு வகையில் தேடுறாங்க. பாம்பு, சின்ன பாம்பை டப்பாவில் அடைச்சி வச்சு அதோட விஷத்தை நாக்கில் ஏற்றிக்கிறது, இன்ஜெக்ஷன்ஸ், அப்புறம் என்ன நம்ம இந்த கொக்கைன், இந்த மாதிரி மருந்து பொருள், போதைப் பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி. இது இல்லாமல் இந்த மாதிரி நேச்சராக கிடைக்கிற போதை, அது வந்து கஞ்சாவும் இந்த மாதிரி காளான், இந்த கொடைக்கானல் வட்டக்கானல் காளான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறாரு RK சுரேஷ். தன் மகன் 3 மகன்களை வச்சுக்கிட்டு பெரிய ராஜ்யம் நடத்துகிறாரு. அவருக்கு வேண்டாதவங்க, போகாதவங்க, அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த போதைப் பொருள் வந்து கொஞ்சம் உலகளவில் பிஸ்னஸ் கொஞ்சம் டல் அடிக்கிறப்போ யாரையாவது இந்த போதையில் தான் செத்தான மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருடைய இடம் கொஞ்சம் கம்மியான இடம், அதை விட ஒரு பெரிய இடம் வந்து 200 ஏக்கரா அப்படியே சும்மாவே கிடக்குது, அனாதையாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பங்களாவோட. அது யாருது என்ன, அதை நம்ம விலை பேசணும்டா மகன்களை அப்படின்னு சொல்லி மகன்கள்கிட்ட சொல்கிறாரு. அவருடைய மகன்கள் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அதுலேயும் குறிப்பாக முதல் மகன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோவுடைய பாடகர் மனோ, அவருடைய மகன் தான் இந்த படத்தில் கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே துருவன் மனோ பிரமாதமாக இருக்கிறாப்புல. இன்றைக்கி வந்து இளம் ஹீரோக்கள்லாம் நல்லா கொஞ்சம் புஷ்டியாக கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறாப்புல. இந்த புஷ்டின்ற வார்த்தையை சொல்லவே பயமாக இருக்குது. ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் சமீபமாக. அதாவது நம்ம என்ன கேட்குறோங்கிறத புரிஞ்சிக்காமல் சிலர் பதில் பேசுகிறது அந்த மாதிரி. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறத விட தமிழர்களே கொஞ்சம் தாட்டியாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. அதை வந்து சிலையித்து பேசுவாங்க. அதை தான் சொல்ல வந்தேன் நான். துருவன் மனோ கொஞ்சம் புஷ்டியாக, தாடியும் மியூசியமாக, அப்படியே கதை வந்து கொடைக்கானல் கதைனாலும் காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி முகம் அப்பப்போ இருக்குது. மனோவுடைய மகன் இல்லையா, அருமையாக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். அவருடைய ஜோடியாக மீனாட்சி கோவிந்தராஜ், அவங்களுக்கு சொந்தமானது தான் அந்த இடம். மீனாட்சி கோவிந்தராஜோட அப்பாவோ இந்த ஹீரோவோட நிஜ அப்பா மனோ, பாடகர் மனோ அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன விபத்தில் இருந்து போக அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு தன் பாட்டி பாத்திமா பாபு கூட அமெரிக்கா பறந்துடுறாங்க ஹீரோயின். அங்கே பல இடங்களில் பல கோடி சொத்துக்கள். அப்படிப்பட்ட அந்த பெண் இந்த இடத்த வந்து தன்னுடைய வேலையாட்களுக்கே தர்றதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசில் 5 வயசுலேயே இந்த முடிவு. அந்த பொண்ணு பட்டாம்பூச்சி மேலே ஆசை வச்சு பட்டாம்பூச்சி பிடிக்கிறப்போ அப்பா காரில் காத்திருக்கிறப்போ மரம் விழுந்து இறந்து போகிறாரு மனோ. அப்போது அவங்க போயிட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு வர்றாங்க. வந்த இடத்துல ஹீரோவை பார்த்த உடனே அவங்களுக்கு காதல். காரணம், இவங்களோட அந்த விபத்துக்குள்ளான கார் வந்து இன்றைக்கி அவர் கையில் இருக்குது. அந்த காரை கேட்டால் முதல்ல ஹீரோவோட முதல்ல ஒரு ஊடல், அதன் பிறகு கூடல். அந்த கூடல் கிளைமாக்ஸ் வரைக்கும் இருந்ததா கொடைக்கானலில்? இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதை காளான், இந்த மேஜிக் காளான் இந்த படத்தில் பெரிய கதாபாத்திரமாக இருக்குது. அதுதான் கிளைமாக்ஸில் அந்த போதை காலனுக்காக இவர்களுடைய காதல் என்ன ஆச்சு, அதுவும் யாரால் ஆச்சு அப்படிங்கிறது தான் த்ரில்லான ஒரு கதையாக வித்தியாசமாக கோக்கப்பட்டிருக்குது. இந்த 3 பேரும் RK சுரேஷோட மகன்களாக அவருடைய அடியால் அந்த நம்ம விஜய் டிவி KPY விஜய் ப்ரோக்ராமில் சரத், அவர் ஒரு தம்பியாக இருக்கார், இன்னொரு தம்பி, 3 பேரும் படத்தில் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் இந்த போதை காலனுக்காக நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தரே தீர்த்து கட்ட நினைக்கிறாரு. அதில் யார் தீர்ந்து போனால்
யார் யார் உயிரோடு இருந்தால் கதாநாயகியோட ஹீரோ இறுதியில் சேர்ந்தாரா இல்லையா, கதாநாயகி இவ்வளோ பெரிய சொத்துக்காரி, அவருடைய நல்ல மனசு புரிஞ்சிக்காமல் அவருக்கு நிகழ்ந்த பரிதாப நிகழ்வு என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த படம் விடை சொல்லியிருக்கிறது. உண்மையாக துருவன் மகேஷ் வேறு லெவலில் ஒரு ஹீரோவாக தெரிகிறார். எனக்கு கொஞ்சம் உடம்பை குறைச்சாருன்னா இன்னும் பெரிய ஹீரோவாக வருவார். இவர் வந்து பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களுடைய மகன்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி மீனாட்சி கோவிந்தராஜ் அவங்களும் கதாநாயகியாக கொஞ்சம் அசப்பில் தமனா மாதிரி இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. மனோவுடைய மகளாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களோட ஆர்கே சுரேஷ் அவர் தான் வந்து படத்தில் வந்து இந்த போதை காளான் சாம்ராஜ்யத்தோட ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் ராஜா தன்மையை அரசத்தன்மையை நிலைநாட்டுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய படுபாதக செயலெல்லாம் ஈடுபடுறாரு, நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்களும் படத்தில் வந்து அவர் பண்ணுறாரு. அதனால் அவருடைய மகன்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருதுங்கிறதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பாடகர் மனோ அப்பாவாக வாழ்ந்திருக்கிறாரு, மகனை கை தூக்குறதுக்கு மகனுடைய ஜோடியின் அப்பாவாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ஆடுகளம் நரேன் அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வராரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மொத்த இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதுக்கு ஆர்கே சுரேஷ் எப்படி அதிபதி ஆனாருங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வித்யா பிரதீப் வேறு லெவலில் ஒரு கேரக்டராக ஆடுகளம் நரேன் வித்யா பிரதீப் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க படத்தில், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வண்ண வண்ண பூக்கள் வினோதினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்போ வினோதினியை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இந்த படத்தில் மீண்டும் வந்திருக்கிறாங்க. அதுமாதிரி ஆர்கே வரதராஜ் ஒரு கடலூரில் வந்து பத்திரிகை நிருபராக இருந்தவர். இதில் ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலே தாடியும் மியூசியமா ஏய் அவனை எதுக்குற அவனை என்ன பண்ணுறான் பாருன்ட்டு ஒரு அடியாள் கேரக்டரில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இதே மாதிரி இது இல்லாமல் முருகானந்தம் நம்ம காமெடி முருகானந்தம் ஒரு சரக்கு கலையிற கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. விஜய் டிவி சரத் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சகோதரர் கேரக்டர். ஜார்ஜ் விஜய் ஒரு உண்மையாகவே ஆர்கே சுரேஷ் கூடவே இருந்து அவர் அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் துணை இருந்து கிளைமாக்ஸில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வேறு லெவலு. அதுமாதிரி ஜார்ஜ் விஜய், கபாலி விஸ்வந்த், பாத்திமா பாபு எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பித்தாக் புகழேந்தி தன்னுடைய முதல் படங்கிற அளவுக்கு சொல்ல முடியாமல் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாகவே இவ்வளோ நாள் எங்கே சார் இருந்தீங்க அப்படின்னு கேட்க தோணுது. உண்மையாக இந்த போதை காளான் மேட்டரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய கதையை அதை கொண்டு வந்தது பிரமாதமான ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு பக்கா துணையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ ஆனந்த். அப்புறம் அவர் தான் ஒளிப்பதிவு, அருமையான ஒளிப்பதிவுங்கள. படத்தில் சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் பெரிய லெவலில் சிஜி காட்சிகள்லாம் சிஜின்னு தெரியாது. அந்த வண்ணத்து பூச்சி வர்றது, இந்த சில விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது படத்தில். அதுதான் படத்தில் நம்ம உட்கார வைக்குது. இது மாதிரி மாரிஸ் விஜய் அவருடைய மியூசிக் வந்து பாடல்களில் இருக்கிற அளவுக்கு படத்தோட காட்சியில் பின்னணி மியூசிக்காக சிறப்பாக இல்லை. அதுதான் கொஞ்சம் பலவீனம் படத்தில். ஆனாலும் எம்ஏ ஆனந்தோட ஒளிப்பதிவும் பித்தாக் புகழேந்தியோட இயக்கமும் அதை அப்படியே தூக்கிட்டு போகுது. சாபு ஜோசப்போட படத்தொகுப்பு, டான் பாலாவோட கலை இயக்கம், டான் அசோக்கோட ஸ்டண்ட் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஷெரீப்போட நடனமும் பக்கா. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து மதி அவர் தான் வந்து ப்ரொடியூசர். இந்த படத்தை வந்து மதியழகன், வீரம்மாள் அவங்க வந்து எம்பிஆர் ஃபிலிம்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸ்கைலன் சினிமாஸ் ராஜேஷும் இந்த படத்தை வந்து இணைந்து தயாரித்திருக்கிறாரு. இந்த படம் ஒரு அருமையான படமாக ஒரு 100 தேட்டர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்துக்கு நம்மளான்ற வரவேற்பு கொடுத்தோம்னா இன்றைக்கி போதைப் பொருள் எப்படிலாம் இந்த பூலோகத்தில் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கும் தெரிய வரும் அப்படின்றத சொல்லி, வட்டக்காணல் உண்மையாகவே காணல் அல்ல நெஜம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.